அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்காவுடைய 320 சீரீஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒயிட் வாஷ் பண்ணியிருப்பாங்க இந்தியன் டீம்ஸ் 3-0. எப்படிலாம் தோக்கக்கூடாதோ அப்படிலாம் தோக்கணும்னு காமிச்சிருப்பாங்க ஸ்ரீலங்கன் டீம்ஸ். 3 T20 மூணுமே ஜெயிக்கிற மாதிரி தோற்றுருக்காங்க. பட் நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் திங்கிங் பாக்ஸ், வேறு லெவல் டெசிஷன். ரிங்கு சிங், சூரியகுமார் யாதவ், ரியான் பராக் எல்லாருமே போலிங் போட்டிருக்காங்க. ஜெய்ஸ்வால் மட்டும்தான் போலிங் போடலை. அவரும் போட்டிருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நிறையா பேட்டிங் ஆல்ரவுண்டர் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்பின் ட்ராக்குக்கு அவங்க எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓடிஐ மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ நம்ம பார்க்க போகிறோம். 3 ODI 320 இன்டர்நேஷ்னல் 3-0 வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா கேப்டன் 3-0 நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2024 மதியம் 2:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 50 ஓவர் மேட்ச், பிரேமதாசா ஸ்டேடியம், கொலம்போ. ஆல் 3 மேட்சஸ் இன் சேம் ஸ்டேடியம், பிரேமதாசா ஸ்டேடியம், கொலம்போ. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம நடந்த 3 T20யுமே பலாலக்கே ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியமில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இந்தியா ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு 200 அடித்தாங்க, ரெண்டாவது மேட்ச் ஒரு 170 அந்த ரேஞ்சில் அடித்தாங்க, மூணாவது மேட்ச் ஒரு 138 அடித்தாங்க. சேம் கிரவுண்டு, 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. இந்த 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிலையுமே இந்தியா வின் பண்ணியிருந்தாலும் பிச்சோடைய பிஹேவியர் மாறி இருக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக பேட்டிங் பிச், இது ஒரு மீடியம் பிச் அண்ட் இது போலிங் பிச்சாக மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த பிச் ரிப்போர்ட் கொலம்போவும் எப்படி இருக்கும், ஒரு மேட்ச் ஹை ஸ்கோரிங் கேம் இதே ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பிரேமதாசா மைதானம் பேட்டர்களுக்கு சாதகமாக உள்ளது. இங்கே 300+ அடிக்க முடியும். இருப்பினும் புதிய பந்து வீச்சாளர்கள் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆரம்ப ஓவர்களில் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். யார் இனிஷியல் பவர் பிளே 10 ஓவர் பவர் பிளே, 50 ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் 10 ஓவர் பவர் பிளே, அந்த 10 ஓவர் பவர் பிளேல யார் நல்லா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க ஒரு இனிஷியலாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே பவர் பிளேல நல்லா ஸ்விங் பண்ணி நல்லா பண்ணா அந்த மாதிரி ஸ்ரீலங்கா 50 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஓடிஐ மேட்சஸ்ல. அதுவும் ஒரு சில மேட்சஸ்ல சிராஜ் அங்கேயே வேலையை முடிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஆட்டம் சீரடையும் பொழுது இந்த மிடில் வேகம் குறைகிறது மற்றும் சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு பிச் ரிப்போர்ட். இனிஷியலாக ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும், பவர் பிளேல போக போக மிடில் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும். அட் த சேம் டைம் இது ஒரு பேட்டிங் ட்ராக்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கோர் கார்டெலாம் வச்சுருக்கோம். அந்த ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி இந்த பிட்ச்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பிலோ 200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 முறையும், 200லேருந்து 249 52 தடவையும், 250லேருந்து 299 39 தடவையும், அபோவ் 300 22 தடவையும் நடந்திருக்கு. கொலம்போ ஸ்டேடியம் இந்த பாருங்க 322 டைம்ஸ் நடந்திருக்கு. இங்கே 39 டைம்ஸ் நடந்திருக்கு. இங்கே 52 டைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ மினிமம் ஒரு 200+ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் வரும். டோட்டலாக ஒரு 137 மேட்ச் இங்கே விளையாடி இருக்காங்க பிரேமதாசா ஸ்டேடியமில். அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 79 தடவை. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறவங்க டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது. பேட்டிங் செகண்டை பொறுத்த வரைக்கும் 58 தடவை. ஆவரேஜான ஸ்கோர் 240. ஹையஸ்ட் ஸ்கோர் இந்தியா 375 for 5. லோயஸ்ட் ஸ்கோர் ஸ்ரீலங்கா 50க்கு ஆல் அவுட், 50 ரன்னுக்கு ஆல் அவுட். இந்த T20லேயே பார்த்துருப்பீங்க, 130க்கு 1ன்னு இருப்பாங்க, 160க்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல் அவுட் ஆகுறாங்க. ஓடிஐலையும் அதே ரிப்பீட் ஆகுது. ஆல் அவுட் ஆகுறாங்கன்னா நம்ம டீமுடைய டெத் போலர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரீசெண்ட் ஓடிஐ மேட்சஸ் அப்படின்றத பார்ப்போம். சிம்பாப்வேவும் ஸ்ரீலங்காவும் விளையாடி இருக்காங்க இந்த கொலம்போல. இதில் ஸ்ரீலங்கா சிம்பாப்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பாப்வே 96 ரன்களுக்கு ஆல் அவுட், ஸ்ரீலங்கா 97 ரன்னுக்கு 2 விக்கெட். ஸ்ரீலங்கா வான் பை 9 விக்கெட்ஸ். ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 9 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னு நல்லா டாமினேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கணும். ரெண்டாவது மேட்ச் சிம்பாப்வே 208 ரன்கள் ஆல் அவுட்டு, ஸ்ரீலங்கா 211 ரன்கள் 8 விக்கெட்டு.
ஃபாஸ்ட் 9 விக்கெட்டும் ஸ்பின்னு 8 விக்கெட்டும் நடந்திருக்கு. ஸோ இங்கேயும் ஸ்பின்னு 8 விக்கெட் வந்திருக்கு, இங்கே ஃபாஸ்ட் 9 விக்கெட் வந்திருக்கு. ஸ்ரீலங்கா வான் பை 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இதில் முதல் இன்னிங்ஸ் ஃபாஸ்ட் 5 விக்கெட், ஸ்பின்னு 14 விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னு 14 விக்கெட், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஸ்பின்னு 3 விக்கெட். இப்போ ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து இந்தியன் போல் பண்ணுறாங்கன்னா குல்தீப் யாதவை நம்ம எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டுக்குன்னு வரும்பொழுது ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷித் ராணா அண்ட் முகமது சிராஜ் இவங்க யார் வராங்கன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். டோட்டலாக ஃபாஸ்ட்டுக்கு 12 விக்கெட்டும் ஸ்பின்னுக்கு 17 விக்கெட்டும் இந்த கொலம்போ ஸ்டேடியமில் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 97 ரன் 2 விக்கெட், 211 ரன்கள் 8 விக்கெட். இந்தியா ஒரு 300 அடிச்சாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜிம்பாப்வே விக்கெட்டையே அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் 211 ரன் அடிக்கிறதுக்கு 8 விக்கெட்டை விட்டுருக்காங்க. நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 300 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. அப்போ இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கன் டீம் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கணும். இந்த 8 விக்கெட் விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆவாங்க. நம்ம இந்தியன் போலர்ஸ் மெயின் போலர்ஸாக இருப்பாங்க. கண்டிப்பாக வைஸ் கேப்டன் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து போலர்கிட்ட இருக்கலாம். அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங் ஸோ இருக்கலாம். ஸ்பின்னு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவுக்கு கொஞ்சம் வைஸ் கேப்டன் ஃபோக்கஸ் வந்து கொடுக்கலாம். 8 விட பொறுத்த வரைக்கும் 168 மேட்ச், 99 இந்தியா, 100 மேட்ச் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த சீரீஸில் இருக்குது. ஸ்ரீலங்கா 57. இதுதாங்க மெயின் ரீசெண்ட் ஓடிஐ ஸ்கோர் கார்டு சம்மரி 2023. இதுதான் மெயின் திங். 2 நவம்பர் 2023 அன்னைக்கு நடந்த மேட்ச் இந்தியா 357 ரன்கள். ஸ்ரீலங்கா பாருங்க, இந்தியா வான் பை 302 ரன்ஸ். அப்போ இந்த மாதிரி நடந்திருக்கு இந்தியா கிட்ட, ஸ்ரீலங்கா கிட்ட இந்த மாதிரி ஓடிஐல நடந்திருக்கு. அப்போ 357க்கு 8, 55 ரன். இதுல சிராஜ் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அடுத்தது பாருங்க, ஸ்ரீலங்கா 50 ரன்கள் ஆல் அவுட், இந்தியா 51 ஃபார் 0. இந்த 2 மேட்சுமே நீங்க பாருங்க, இங்கேயும் ஆல் அவுட்டு, இங்கேயும் வந்து ஆல் அவுட்டு. அப்போ போலர் டாமினேஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு ஓடிஐ மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி ஓடிஐ மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்க. இங்கே வந்து ஒரு 3 பேட்டர் வருவாங்க, மீதி என்ன இப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. ஒரு 6 போலர் 5 போலர் அப்படியே நீங்கள் டிஃபால்ட்டாக எடுத்துருவீங்க. ஸோ இங்கே 55 ரன்னு, இங்கே வந்து 8 விக்கெட். அப்போ ஸ்ரீலங்காவில் நீங்கள் போலர்ஸை மட்டும்தான் எடுத்துருக்கணும். போலர்ஸ்னால் ஒரு 2 பிளேயர் இல்லை ஒரு 3 பிளேயர் போலர், அதாவது 8:3 ஃபார்மேட் இல்லைன்னா 9:2 ஃபார்மேட்டில் நம்ம டீம்ஸை பிக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 50 ரன்னுக்கு ஆல் அவுட் ஸ்ரீலங்கா, 51க்கு 0. அப்போ கம்ப்ளீட்டாக 10:1 அந்த ஃபார்மேட்டில் தான் இங்கே டீம்ஸை பிக் பண்ணியிருப்போம். 50 ரன்னுக்கு ஆல் அவுட், 51. மூணாவது மேட்ச் சூப்பர் 4 மேட்ச், 213 இந்தியா, ஸ்ரீலங்கா 172. இந்தியா வான் பை 41 ரன்ஸ். 15 ஜனவரி 2023 390க்கு 5 விக்கெட்டு, ஸ்ரீலங்கா 73 ரன்னு, 317 ரன்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் 5 விக்கெட்டு தான் எடுத்திருக்காங்க. இங்கே வந்து 73 ரன் அடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இங்கேயும் ஒரு 8:3 இல்லைனா 9:2 அந்த ஃபார்மேட் தான் வந்திருக்கும். இங்கே தான் வந்து 6-5 இல்லைனா 7-4 இந்த ஃபார்மேட்டில் இங்கே வந்திருக்கும். அடுத்த மேட்ச் பாருங்க, 73, 55, 50 3 மேட்ச் லோ ஸ்கோரிங் கேம். அப்புறம் இந்தியா வந்து ஸ்ரீலங்கா 215 ஆல் அவுட்டு, இந்தியா 219 ஃபார் 6. இந்தியா வான் பை 4 விக்கெட்ஸ். இங்கேயும் ஆல் அவுட் நடந்திருக்கு. எல்லா மேட்சுமே பாருங்க, ஸ்ரீலங்கா 55க்கு ஆல் அவுட்டு, 50 ரன்னுக்கு ஆல் அவுட்டு, 172 ரன்னுக்கு ஆல் அவுட்டு, 73க்கு ஆல் அவுட்டு, 215க்கு ஆல் அவுட்டு. ஃபர்ஸ்ட் ஓடி 10th Jan 2023 இந்தியா வந்து 373 ரன்களுக்கு 7 விக்கெட்டு, ஸ்ரீலங்கா 306 ரன்களுக்கு 8 விக்கெட்டு. இந்தியா வான் பை 67 ரன்ஸ். இங்கே தான் 8-7 15 விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ இங்கே ரெண்டுமே வந்து பேட்டர் டாமினேஷன். ஸோ இங்கே வந்து 6-5 வந்திருக்கலாம். இப்போ 6 மேட்ச்சில் 4 மேட்ச் வந்து 8/3 9/2 இந்த காம்பினேஷன், 2 மேட்ச் மட்டும் 6/5 5/6 காம்பினேஷன். இதுதான் கான்செப்ட். இதுதான் லாஸ்ட் ஒரு 6 மேட்சுக்கான ரீசெண்ட் ஓடிஐ ஸ்கோர் கார்டு சம்மரி. இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்ப்போம். இந்தியா 357, இங்கே வந்து லோ ஸ்கோர் 51 ஃபார் 0, இங்கே 213, 390, 219, 373. ஸோ ஆக மொத்தம் ஒரு 300, 2 300, 3 300. ஸோ 6 மேட்ச்சில் 3 மேட்ச் வந்து 300 அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய 3 சீரீஸில் கண்டிப்பாக ஒரு 2 மேட்சஸ் வந்து 300 எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரோஹித் சர்மா பேக், விராட் கோலி பேக், ஸ்ரேயஸ் ஐயர்,
கேஎல் ராகுல் இந்த மாதிரி டாப் ஆர்டர் கிளாசிக் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு ரன் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிபிள் பிளேயிங் 11 சுப்மன் கில் வைஸ் கேப்டன், ரோஹித் சர்மா கேப்டன், விராட் கோஹ்லி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், இங்கே ரியான் பராக் இல்லைனா வாஷிங்டன் சுந்தர் வரலாம், அக்ஷர் பட்டேல், அர்ஷதீப் சிங், முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா. ஸோ ஒரு பாசிபிள் பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இதுலேருந்து 1 or 2 பிளேயர்ஸ் வந்து இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து மாற்றலாம். இதில் நமக்கு யார் யாரெல்லாம் இம்பாக்ட் இருப்பாங்கன்னா ஸ்ரீலங்கா ஓடிஐன்னு வரும்போது முகமது சிராஜ் பாஸ்டில் இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் மேலே ஒரு கண்ணு வைக்க வேண்டும். அதே மாதிரி அர்ஷதீப் சிங் நல்ல போலிங் போடுறாரு, நல்ல எக்கானமியாகவும் இருக்காரு, நல்ல ஃபார்ம்லையும் இருக்காரு, ரீசன்ட் ஃபார்ம்லையும் இருக்காரு. ஸ்பின்னு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச் அப்படிங்கிறதுனால குல்தீப் யாதவ் மோஸ்ட் இம்பேக்டடாக இருப்பார். ஹர்ஷித் ராணா ஒரு நல்ல போலர், எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி, பட் 50-50 ஆப்ஷன்ஸில் இவரை எடுத்துக்கலாம். இனிஷியலாக ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 பிளேயர்லேருந்து ஒருத்தர் ஏர்லியராக அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டவுன், செகண்ட் டவுன், தேர்ட் டவுன்ல வந்து யாராவது ஒருத்தர் 100 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் போது விராட் கோஹ்லி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக நம்ம கொடுக்கலாம். இந்த 2 பிளேயருமே வந்து அவுட் ஆகாமல் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் 50-50 இருக்குது. அது நான் டெமோ டைமில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸ்ரீலங்காவுடைய பாசிபிள் பிளேயிங் 11 நிசாங்கா, ஏ பெர்னாண்டோ, குஷால் மெண்டிஸ், அசலங்கா, சமர விக்ரமா, 2 ஆல்ரவுண்டரோட போகிறாங்க, ஜே லியாங்கே அண்ட் டபிள்யூ அசரங்கா, தீக்ஷனா, பத்திரனா, மதுஷனகா, அஷிதா பெர்னாண்டோ. இதுதான் வந்து ஸ்ரீலங்காவுடைய பாசிபிள் பிளேயிங் 11. பவர் பிளேயில் பவுல் பண்ணக்கூடியது டி மதுஷனகா அண்ட் அஷிதா பெர்னாண்டோ. இந்த 2 பிளேயர் வந்து பவர் பிளேயில் போடலாம். சம்டைம்ஸ் இவர் பவர் பிளேயில் உள்ள வரலாம். பத்திரானாங்கிறவர் பியூரா டெத் ஓவர் வச்சிருப்பாங்க. மேபி பவர் பிளேயில் ஒரு 10 ஓவர்ஸில் விக்கெட் எதுவும் வேணும்னா ஒரு ஓவர் வந்து இவரை ட்ரை பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து பவர் பிளே ஓவர்ஸ், இவர் வந்து டெத் ஓவர்ஸ். இவங்க 2 பிளேயர் வந்து ஸ்பின்ஸ், ஃபாஸ்ட் ஸ்பின்னு மீடியமாக யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம இந்தியன் டீமுடைய லாஸ்ட் ஒரு 5 ஓடிஐ மேட்சுக்கான ஸ்டேட்டஸ் வந்து பார்ப்போம். சுப்மன் கில்லுடைய ஆவரேஜ் 69, ரோஹித் சர்மா 45, விராட் கோஹ்லி 63, ஸ்ரேயஸ் ஐயர் 48, கேஎல் ராகுல் 38 அண்ட் ரியான் பராக் 75. ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் அவர் டொமஸ்டிக் லோக்கல் ஓடிஐ மேட்சஸில் 131 ரன்கள் ப்ளஸ் 4 விக்கெட், 102 ரன்கள் 0 விக்கெட் அண்ட் 95 ரன்கள் ப்ளஸ் 1 விக்கெட். இன்னும் 2 மேட்ச் வந்து ஒரு 40 ரன் 30 ரன் அந்த ரேஞ்சில் இவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரியான் பராக். கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஃபார்ம் இல்லை. 19, 34, 27, 39, 21 ஆவரேஜ் 38 ரன் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 25, 53, 19, 33, 4 இவருடைய ஆவரேஜும் ரொம்ப சுமாராக இருக்கிறது லாஸ்ட் 5 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும். விராட் கோஹ்லி 55, 16, 103, 95, 0 லாஸ்ட் 5 மேட்ச்ல ஒரு 103, ஒரு 95, ஒரு 55 ஒரு கேப்டன் பிக்குக்கு எலிஜிபிளா இருப்பாரு. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் 0 ஒரே ஒரு மேட்ச், 131, 86, 48, 46 சூப்பரான லாஸ்ட் 5 மேட்சஸ் இருக்காரு. சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் 74, 104, 16, 53, 26 ஒரு ரீசெண்டான ஒரு இது வச்சிருக்காரு. 74, 2 ஆஃப் செஞ்சுரி, ஒரு செஞ்சுரி. ஸோ சுப்மன் கில் ஒரு நல்ல இம்பாக்ட் இருப்பாரு, ரோஹித் சர்மா நல்ல இம்பாக்ட் இருப்பாரு, விராட் கோஹ்லி நல்ல இம்பாக்ட் இருப்பாரு. அதை விட்டிங்கன்னா ரியான் பராக் நல்லா இம்பாக்ட் இருப்பாங்க. இந்த 2 பிளேயரும் இம்பாக்ட் இல்லை லாஸ்ட் 5 மேட்சஸில். பட் இவங்க கிட்ட ஒரு நல்ல நாக் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டராக ரொம்ப நாள் கழிச்சு கேஎல் ராகுல் வராரு. முதல்ல இவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கணும் இந்த 2 பிளேயருக்குமே. ஏன்னா டாப் ஆர்டர்லேயே வந்து நல்லா விளையாண்டாங்கன்னா இவங்களுக்கு ஓப்பனிங் பேட்டிங் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு 34 ரன்கள், 53 ரன்கள், 21 ரன்கள் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நிசாங்கா 54, 77, 46, 0, 41. ஸோ இவருடைய ஆவரேஜ் வந்து 20 ரன் ஆவரேஜாக இருக்குது. குஷால் மெண்டிஸ் 39, 1, 19, 6, 46 இவருடைய ஆவரேஜ் 18 அண்ட் சமர விக்ரமா 14 அண்ட் அஷிகோ பெர்னாண்டோ 29 ஆவரேஜ் அண்ட் அசலங்கா 21 ஆவரேஜ். ஜே லியாங்கே 95 ரன் ப்ளஸ் 0 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட், 50 ப்ளஸ் 0 விக்கெட். இவர் ஒரு ஆல்ரவுண்டராக இருப்பார். இவர் சம்டைம்ஸ் 1 or 2 ஓவர்ஸ் இவர் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ இங்கே டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயர் தான் வந்து நல்ல இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கிறாங்க. கேப்டன் பிக் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ் வந்து விராட் கோஹ்லி அண்ட் அக்ஷர் பட்டேல் அப்படிங்கிறதோட இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடாக முகமது சிராஜ், அர்ஷதீப் சிங், சி அஸ்லங்கா செஞ்சுரி போட்டிருக்காரு. ஆனால் செஞ்சுரி போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பத்திரானாவும் நிசாங்காவும் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்ஸில் வரலாம். இதுதாங்க டெமோ டீம். இந்த டெமோ டீமில் வந்து ஃபார்மேட்
இப்போ இந்த ஃபார்மேட்ல என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மது ஷனக்கா, இந்த அசரங்கா, இந்த பத்திரானா, இந்த 3 போலர்ஸோட போறேன். ஒரே ஒரு பேட்ஸ்மேனோட போறேன், நிசாங்கா. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மது ஷனக்காவுக்கு வந்து 4 பால் வந்து நல்லா போடுவார், நல்ல பிளேயர். இவர் இனிஷியலா வந்து ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லையும் அவுட் பண்ணிட்டா. அந்த காம்பினேஷன்ஸ்ல விராட் கோஹ்லி நின்று ஆடுறாரு, ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுறாரு, கேஎல் ராகுல் ஆடுறாரு, அக்ஷர் பட்டேல், ரியான் பராக், இந்த காம்பினேஷன்ஸோட கொண்டு போறோம். போலிங்கை பொறுத்த வரைக்கும் சிராஜ் ஒரு இம்பாக்டட் பிளேயரா இருப்பாரு. குல்தீப் யாதவ் அண்ட் ரியான் பராக் அண்ட் அக்ஷர் பட்டேல் ஒரு 4 போலர்ஸோட நம்ம போற மாதிரி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ரெண்டாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்க ஓப்பனிங் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 100 ரன் கொண்டு போறாங்க. ரோஹித் சர்மா இம்பாக்ட் கொடுக்குறாரு. ரோஹித் சர்மாவும் குல்தீப் யாதவும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அண்ட் முகமது சிராஜ் அண்ட் ஹர்ஷதீப் சிங். இங்கேயும் நிசாங்கா, அசரங்கா அண்ட் பத்திரானாவோட இந்த டீம்ஸ் கொண்டு போகிறோம். இதில் வந்து கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் கேஎல் ராகுலும் அண்ட் சுப்மன் கில் அண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க ரோஹித் சர்மாவே நல்லா ப்ளே பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் இந்த டீம்ஸை நம்ம கொண்டு போகிறோம். ரியான் பராக் பதில் நீங்கள் விராட் கோஹ்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது விராட் கோஹ்லி கேப்டன். இப்போ வைஸ் கேப்டன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர், ஒரே ஆர்டர், இந்த ஆர்டர், இந்த ஆர்டர், இப்படி இந்த ஆர்டர் தான் வரும். விராட் கோஹ்லி, ஸ்ரேயஸ் ஐயர், இந்த ஆர்டர் வரும். அதே விராட் கோஹ்லி நிசாங்கா வராது, விராட் கோஹ்லி அசரங்கா வராது, விராட் கோஹ்லி இந்த கிராஸ் ஆர்டர்லலாம் எப்போவுமே என்ன நடக்கிறதுனா கேப்டன் வைஸ் கேப்டன் வராது. நீங்கள் உங்கள் ட்ரீம் லெவலில் நீங்கள் டீம் போட்டிருப்பீங்க. அந்த டீமில் நீங்கள் ட்ரீம் டீம் போய் பாருங்கள். ஆர்டர் வந்து ஒரு பிளேயர் இருக்காங்கன்னா அந்த பிளேயருக்கு பக்கத்தில் வரும், இல்லைன்னா அந்த பிளேயருடைய ஆர்டர் அப்படியே இந்த ஆர்டரில் வரும். இந்த கிராஸ்லாம் வரவே வராது. இங்கேருந்து ரியான் பராக் வராது, அசரங்கா வராது, முகமது சிராஜ் வராது, மது ஷனக்கா வராது. ஸோ அந்த காம்பினேஷனில் தான் நம்ம இப்படி ஒரே ஆர்டரில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் குல்தீப் யாதவ் ஒரே ஆர்டரில் இருக்காங்க, ஒரே லைனில் இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்படி கொடுத்துருக்கோம். ரோஹித் சர்மா கில் கேப்டனாக வரலாம், ரோஹித் சர்மா ராகுல், ரோஹித் சர்மா அக்ஷர் பட்டேல், ரோஹித் சர்மா குல்தீப் யாதவ், இப்படி தான் வரும். ரோஹித் சர்மா நிசாங்கா வராது, ரோஹித் சர்மா அசரங்கா வராது, ரோஹித் சர்மா ரியான் பராக், ரோஹித் சர்மா முகமது சிராஜ் வராது, ரோஹித் சர்மா ஹர்ஷதீப் சிங் வராது, ரோஹித் சர்மா பத்திரானா வராது. இதே பத்திரானா கேப்டனாக போடுறீங்க அப்படின்னா பத்திரானா ஏ சிங், பத்திரானா ரியான் பராக், பத்திரானா நிசாங்கா, பத்திரானா ராகுல், இப்படி தான் கேப்டன் வைஸ் கேப்டன் வரும். ட்ரீம் டீமை செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் போடுங்க. இன்னொரு விஷயம், எனக்கு ஆவரேஜாக வந்து ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து ட்ரீம் டீமாக வராது. அதனால இந்த டெமோ டீம்லேருந்து ஒரு 2 பிளேயர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு போட்டிங்கன்னா, உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறபடி நீங்கள் பண்ணீங்கன்னா, அந்த 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணிங்க டாப் ரேங்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுலேருந்து ஒரு 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள், இதுலேருந்து ஒரு 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி டீமை மேக் பண்ணுங்கள். ஸோ நல்லா டாப்பில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ஸ்கோர் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா 300+ அடிக்கிறாங்க, அவங்க 50 ரன் 70 ரன்ல ஆல் அவுட் ஆகிறாங்க. இதெல்லாம் காம்பினேஷன் மைண்ட் செட் பண்ணி நீங்கள் டீம்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.